அடுத்தது விவசாயம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் மனித வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புகள் நிறைய இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போன்றவர்கள்லாம் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு எத்தனையோ சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் வேலை இல்லை. லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியில் வருகிறாங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்ப்பது அரசு வேலை தான். அரசு வேலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிறது, யூனிஃபார்ம்டு சர்வீஸ் எக்ஸாம் சீருடை பணியாளர் தேர்வாணையம், இத்தனை இருக்கிறது. இந்த எக்ஸாம்லாம் எத்தனையோ பேர், ஒரு 3000 போஸ்டுக்கு 30 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதிட்டு 10 வருஷமா அந்த எக்ஸாம் எழுதுறாங்க, பாஸ் பண்றாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. பாஸ் பண்ணிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் போறாங்க, அப்புறமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை. வேலை கிடைச்சாலும் பணி உயர்வு கிடைப்பதில்லை, பணி உயர்வு கிடைச்சாலும் ஓய்வூதியம் கிடைப்பதில்லை. இது மாதிரி எத்தனையோ குறைகள். அந்த பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், நகராட்சி, வனத்துறை, எல்லாவற்றிலும் தேர்வு எழுதிவிட்டோ பணி நிலைப்பு இல்லாமையோ எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அரசு வேலை என்பது அவர்களுக்கு காணல் நீராக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம், அதுவுமே இல்லை. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு அரசாணையை மட்டும் நான் சொல்லிடுறேன் பேரவைத் தலைவர்களே. அரசாணை 152 ஜிஓ 152 பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி தவிர மிச்சம் இருக்கக்கூடிய 20 மாநகராட்சியில் பணிகளே கிடையாது, அந்த பணிகளை எல்லாம் ஒப்பந்ததாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க. அதே போல ஜிஓ 139 479 பேரூராட்சிகளில் அவுட் சோர்சிங் மூலமாக தான் பணி எடுக்க முடியும்னு ஒரு ஜிஓ இருக்கிறது. அதாவது துப்புரவு பணியாளர், ஓட்டுநர், வரி வசூலிப்பாளர், பாதுகாவலர்கள் என்ற நிரந்தர பணியிடங்கள்லாம் ஒரே இந்த ஜிஓலே ஒழிக்கப்பட்டுச்சு. 35,000 அரசு பணியிடங்கள் காலியாகி 3,417 அரசு பணியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. இதுலயே 12,000 வேலையும் இதுல ஒழிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 50,000 வேலை இந்த ஒரு 2 ஜிஓல போயிடுச்சு. அரசு வேலை, அரசு உயர்கல்வி நிறுவனங்கள், சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மின்சார வாரியம்ல டி பிரிவு பணியிடங்களும் அவுட் சோர்சிங் மூலமா தான் போகுது. அப்படின்னா அவுட் சோர்சிங்னா குத்தகை மூலமாக ஒரு மனிதவள நிறுவனங்களே அந்த வேலையை எடுத்து செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் தான் அவங்களுக்கு பணி கொடுக்குறாங்க. அவங்க வேலையாட்களை அமர்த்தி அந்த வேலை வாங்கி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் சந்திக்கும் இன்னல்கள் ஏராளம். பார்த்தீங்கன்னா இதில் உழைப்பு சுரண்டப்படுகிறது, ஊதியம் சுரண்டப்படுகிறது, மனித உரிமை மீறல் இருக்கிறது, சமூக நீதி, இடஒதுக்கீடு இடமே கிடையாது. இந்த அவுட் சோர்சிங் முறையை கண்டிப்பாக ஒழித்து விட்டு, ஏன் தெரியுங்களா, 100 கோடி ரூபாவோ 150 கோடி ரூபாவோ அந்த நிறுவனங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 12 கோடி ரூபாய் மட்டும்தான் அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க. மிச்சம் 140 கோடி ரூபாய் என்ன ஃபினாயில் வாங்குறதுக்கும் தொடப்பம் வாங்குறதுக்குமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன, அது அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒழிச்சிட்டாதான் இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், மனித உரிமை மீறலை நம்ம குறைக்கலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது டெம்பரரி தற்காலிக பணியிடங்கள் 5 வருஷம் பணியாற்றினா அவங்களுக்கு நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. தனியார் நிறுவனங்களில் 80% உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பாலிசி டிசிஷன் சட்டத்தை கொண்டு வந்தா கண்டிப்பாக அரசு வேலை இல்லைன்னு ஆயிப்போச்சு. அட்லீஸ்ட் தனியார் வேலையிலாவது அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும். இந்த பாலிசி டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானாலாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த பாலிசி டிசிஷனுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. ஒரு சட்டத்தை போட்டால் கண்டிப்பாக 80% இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இது ஒரு சொல்யூஷனாக நாங்கள் சொல்கிறோம். இதை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது நிறைய முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் அதற்காக 4 இன்டர்நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினாரு. ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணும், சிஸ்டத்தை மாற்றணும்னா அது மிகப்பெரிய சிக்கல், மிகப்பெரிய போராட்டம் என்பது நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு டொபாக்கோ மாஃபியாவை எதிர்த்து தான் அவர் போராடினாரு. அதற்காக அவருக்கு விருதுகள்லாம் கிடைச்சது.
ஸ்டாண்டிங் ஓவேஷன்ல அமெரிக்கால கொடுத்தாங்க. அதே போல யுனைடெட் நேஷன்ஸ்ல WHO அவார்டு 2 வாங்கியிருக்கிறாரு மருத்துவர் அன்புமணி. எதற்காக? இந்த கிராமப்புற சுகாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி 108 ஆம்புலன்ஸ் போன்ற திட்டங்களை கொடுத்ததற்காக WHO உடைய அவார்டை அவங்க வாங்குறாங்க. டோனி பிளேர், அவர் இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், பில் கேட்ஸ், பில் கிளின்டன் அமெரிக்காவுடைய அதிபர், அதே போல கோய்சுமி சொல்லிட்டு ஜப்பானுடைய பிரதமர், கோஃபி அன்னன் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல், இவர்கள் வாங்கிய விருதை மருத்துவர் அன்புமணி இந்தியாவில் வாங்கியிருக்கிறாரு. ரோட்டரி இன்டர்நேஷனல் அவார்ட் ஃபார் போலியோ இராடிகேஷனுக்காக, போலியோ ஒழிப்பதற்காக இந்த சாதனைகள் எல்லாம் அவர் செய்ததற்காக அந்த இன்டர்நேஷனல் விருதை அவருக்கு டெல்லியில வந்து கொடுக்குறாங்க. இத்தனை அவார்ட்களையும் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் அங்கே டெல்லியில தான் தெரியும், அது இன்டர்நேஷனல்ல தான் அவரை பத்தி தெரியும். இங்க யாரும் அவருடைய சர்வீஸ்ல கண்டுக்கவே இல்லை, அவர் பெருசா எடுத்துக்கிட்டதும் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கீதையில சொன்ன மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற ஒரு விஷயத்துல தான் அவர் பயணிச்சுட்டு இருக்கிறாரு. இறுதியாக ஒன்று, சமூக நீதி கணக்கெடுப்பு என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை அறிவிப்பை வெளியிட்டீர்கள். அதற்கு பட்ஜெட் ஒதுக்கி இருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். அதே போல கூட்டுறவு கடன் தள்ளுபடியை எதிர்பார்க்கின்றோம். இலவச மின்சாரத்திற்கு உடனடியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடி பெண்களுடைய மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதற்கான அறிவிப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆல்டர்னேட் ரெவென்யூ பற்றிய முழு திட்டங்கள் வேண்டும். அவுட் சோர்சிங் முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். தற்காலிக பணி செய்பவர்களுக்கு அது நிரந்தர பணியிடமாக ஆக்கி கொடுக்க வேண்டும். தனியார் நிறுவனங்களில் அந்த இளைஞர்களுக்கு 80% வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும். இதெல்லாம் தான் என்னுடைய கோரிக்கை. முக்கியமான கோரிக்கை வந்து காவிரி தர்மபுரி உபர்நீர் திட்டத்தை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். அது என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் வேற எதுவுமே கேட்கல. தர்மபுரி மாவட்டத்திற்கு காவிரி உபர்நீர் திட்டத்தை கொண்டு வாங்க. நான் வந்து இந்த 1 லட்சம் கிராமத்தில் தான் போய் பயணிச்சுட்டு இருக்கிறேன், கிராமத்தில் தான் போயிட்டே இருப்பேன். 1 லட்சம் 2 லட்சம் விவசாயிகளோட கையை போய் பிடிப்பாங்களே, என் கையை பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லுவாங்க, ஏதாவது ஆசையாக கையை பிடிப்பாங்க. அந்த கை எப்படி இருக்கும் தெரியுமா தலைவர்களுக்கு? அப்படி கரடு முரடா ரஃப்பாக கரம்பு காய்ச்சி போய் காயம் போயிருக்கும் அந்த கை. ஏன்னா அவங்க சேர் சகதியில் மட்டும் இல்லை, பாறையில் வேலை செய்கிறாங்க. மண்ணிலையும் கடப்பாறையிலையும் மண்வெட்டிலையும் வேலை செஞ்சு கையெல்லாம் அவ்வளோ கரம்பாக இருக்கும். அந்த கையை, அந்த விவசாயிகளோட கைகளை விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும் நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வள துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ்லாம் பண்ணீங்க, அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடும் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.